உயிரோடு உயரவும் ஆண்டவரை போற்றுகிறேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை அதற்காகத்தான் நம்ம வந்திருக்கோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை சில தியானிப்போம். பிறகு நாம் இறை செய்திக்கு கடந்து செல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையுடைய ஆண்டவர் 2ஆம் அதிகாரம் 13 நாம் வாசிப்போம். அனைத்திற்கும் கடவுளுக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டனர். இதற்காக நம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. சொல்லுங்க, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்று போன நேரத்தில் எல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரைஸ் தி லார்ட். எசாயா 49ஆம் அதிகாரம் 15 நாம் வாசிப்போம். எசாயா 49:15. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கின் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறப்பாளோ? நிச்சயமா மறக்க மாட்டா. கருத்தாங்கினவள் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பாளோ? நிச்சயமாக இருக்க மாட்டேன். இவர்களெல்லாம் மறந்திடணும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்கிறார் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? தாய் மறந்தாளோ நான் மறவேனே. தாய் மறந்தாளோ நான் மறவேனே. தயவுள்ள நம் கடவுள் தான் உதித்தாரே. தாய்க்கு அன்பு வற்றி போகுமாம். தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே.
சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மணவாளன். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையை நாம் வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தான் உதித்தாரே என்று சொல்லி நாம் ஆண்டுடைய அன்பை பாடுவோம். இதே மாதிரி இன்னொரு பாடல் கூட இருக்கிறது. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவான், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்ன மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்து போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்ன மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. அழைத்தவரே என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒளியாவான், காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒளியாவார், ஒளியாய் எழும்பி சுடர் விடுவோம், ஒளியாய் எழும்பி சுடர் விடுவோம், உலகின் ஒளி நாமே. அல்லேலூயா, உலகின் ஒளி நாமே. பிரைஸ் தி லார்ட். எரேமியா 11ஆம் அதிகாரம் 4, எரேமியா 7ஆம் அதிகாரம் 23, எரேமியா 31ஆம் அதிகாரம் 33 நாம் தொடர்ந்து வாசிப்போம். எரேமியா 11ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம்.
எரேமியா 11:4. இரும்புல சூளையாகிய எகிப்து நாட்டிலிருந்து நான் உங்கள் மூதாதையரை கூட்டிக் கொண்டு வந்த நாளில் அவர்களுக்கு இட்டது இதுவே. என் குரலுக்கு செவி கொடுத்து நான் கட்டளையிடுவது அனைத்தையும் செய்யுங்கள். அப்போது நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆமென். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி நடக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 7:23 வாசிப்போம். எரேமியா 7:23. ஆனால் நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே. என் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள். அது உங்களுக்கு நலம் பயக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் கட்டளைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர். வார்த்தையான கடவுள் இப்பொழுது நம் ஒவ்வொருவரிடமும் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உங்கள் கடவுள் என்று சொல்லுகிறார். நீங்கள் என் மக்கள் என்று சொல்லுகிறார். ஒரு சகோதரி கூட ஒரு பாட்டு பாடினாங்க. முதல்ல நான் பாடுகிறேன். ஆவியானவர் தான் இதை ஜெபத்தை வழி நடத்துகிறார் என்பதை அன்போடு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4:6 வாசிக்கிற பொழுது, ஏற்கனவே உங்கள் உள்ளங்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவி பொழியப்பட்டிருக்கிறது, எனவே கிறிஸ்துவை அப்பா தந்தா என்று அழைக்கிறீர்கள் என்று சொல்லி அதுல எழுதப்பட்டிருக்கு. எனவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எரேமியா 31:33 வாசிப்போம். எரேமியா 31:33. அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். ஆமென். சட்டத்தில் இதயத்தில் பதித்து வைப்பேன் என்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். எனவே அவருடைய நியமங்களையும் அவருடைய கட்டளைகளையும் நாம் அனுசரிப்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அவருடைய பாருங்க, சபை உரையாளராகமம் முதல் ஜெபத்திலே சொன்னேன், 12:13 கடவுளுக்கு அஞ்சி நட, அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படுத்தி, இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டனர். எனவே இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எரேமியா 33:3. எரேமியா 33:3. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருட்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஆமென். அன்புள்ள இறை மக்களே, இயேசு ஆண்டவருடைய ஜெபக்குழுவின் மக்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற, என்னிடத்தில் மன்றாடு, உங்களுக்கு நான் செவி சாய்ப்பேன், நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோனா ஆகமம் 4:3 வாசிப்போம். யோனா, பழைய ஏற்பாட்டுல யோனா 4:3. என் உயிரை எடுத்துக் கொள்ளும், வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார். அப்புறம் நீ கனிவு மிக்கவர் எல்லாம் வருமே. யோனா 4:3 இல்லைங்களா? 3 அது வருகம். 4:3 நீ கனிவு மிக்கவர்,
இல்லையா? இல்ல. சரி, நான் பார்த்து சொல்லு. பிரைஸ் லார்ட். ஹalleluya, ஹalleluya. இப்ப ஒரு சகோதரி ஜெபம் பண்ணுனாங்க. கடன் பிரச்சனை உள்ள நபர்களை ஆண்டவரே இந்த கடனின்றி நான் வாழ வேண்டும் என்று சொன்னார். எனவே 1 மக்கபே 15ஆம் அதிகாரம் 6, எசாயா 45ஆம் அதிகாரம் 3 நாம் வாசிப்போம். 1 மக்கபே 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். நாட்டுக்கு தேவையான நாணயங்களை நீரே அழித்துக் கொள்ள உமக்கு அனுமதி அளிக்கிறேன். ஆமென். அப்புறம் எருசலேம் வாட்சிங்கம்மா. எருசலேம் நகரம் அதன் திரு உறைவிடம் தன்னாட்சி பெற்றவையாயிருக்கும். நீர் செய்துள்ள எல்லா படைக்கலங்களும் நீர் கட்டி முடித்து இப்போதும் உமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ள கோட்டைகளும் உமக்கே சொந்தமாயிருக்கும். 2 மக்கபே 15:6 வாசிங்க பார்க்கலாம். நம்ம இடிக்கிற மாதிரி. 2 மக்கபே 15ஆம் அதிகாரம் 6. பெருக்கும் இருமாப்பும் கொண்ட நிக்கானோர் யூதாவையும் அவருடைய ஆட்களையும் வென்று வெற்றி சின்னம் ஒன்றை எழுப்ப முடிவு செய்தான். ஆயினும் ஆண்டவரிடமிருந்து தமக்கு உதவி கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையில் மக்கபே தளராதிருந்தார். பிற இனத்தாரின் தாக்குதலை பற்றி அஞ்சாதிருக்கவும் முன்பு விண்ணக இறைவனிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த உதவியை நினைவு கூறவும் இப்போதும் எல்லாம் வல்லவர் தங்களுக்கு வெற்றியை அருள்வார் என நம்பிக்கை கொள்ளவும் அவர் தம் ஆட்களுக்கு அறிவுரை வழங்கினார். போதுமே. எசாயா 45ஆம் அதிகாரம் 3 வாசிங்க பார்க்கலாம். எசாயா 45ஆம் அதிகாரம் 3. இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒழித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை செய்வேன். ஆமென். பாருங்க, ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை நான் செய்வேன். இந்த வார்த்தை கடன் பிரச்சனை உள்ள நபர்களை எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். மறைத்து வைத்துள்ள கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்துள்ள புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். இது எங்கனம் ஆகும்னா நம்ம ஊமையாயிட்டு அப்புறம்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எனவே இந்த ஆண்டோடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த உயிரே நீதான் இயேசுவை உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த உயிரே நீதான் இயேசுவை உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றும் இந்த கடன்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். எனவே நாம் அதிகாலை வேளையில் 3 மணிக்கு எழுந்து முட்டி போட்டு திருப்பாடல் 25:15 நாம் வாசிப்போம். திருப்பாடல் 25:15. என் கண்கள் எப்போதும் ஆண்டவரையே நோக்கி இருக்கின்றன. அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார். ஆமென். வலையில சிக்கின குருவிகள் தப்புமா? நிச்சயமா தப்பாது. ஒரு வேடன் பாருங்க, வலையை விரிச்சு போட்டு 2 குருவியை அதுல வச்சுட்டு போயிடுவான். அது கியா கியான்னு கத்தும் போது மற்ற குருவிகள் எல்லாம் வந்து அதுல உட்காந்து இந்த வலையெல்லாம் சுத்திக்கும். பிறகு கைய கால சிறகையெல்லாம் உடைச்சு உள்ள போட்டுட்டு போயிடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன, அவரே என் கால்களை வலையிலிருந்து நீக்கி விடுகிறார் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையாக இருக்கலாம், தீராத நோய்கள் இருக்கலாம்,
தீராத கட்டுகளாக இருக்கலாம், பசாசின் அந்தகார சக்திகளாக இருக்கலாம், செய்வினை கட்டுகளாக இருக்கலாம், மாந்திரீக சக்திகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு இவற்றையெல்லாம் விரட்டி அடித்து அவர் நம்மை சுகமாக்குவது ஆண்டவருக்கு லேசான காரியம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆமோஸ் ஆகமம் 4ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். ஆமோஸ் 4:13. ஏனெனில் மலைகளை உருவாக்கியவர் அவரே, காற்றை தோற்றுவிப்பவர் அவரே, தம் எண்ணத்தை மனிதனுக்கு வெளிப்படுத்துபவரும் அவரே, காலை பொழுதை காரிருள் ஆகச் செய்பவரும் அவரே, நிலத்தின் உயர்ந்த இடங்களில் நடமாடுபவரும் அவரே, படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் என்பதே அவரது பெயராகும். ஆமென். படைகளின் ஆண்டவர் என்பது அவருடைய பெயர். ஒரு இடத்துல விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 14 சொல்லுது, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக போராடுவேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப திருப்பாடல் 57:2 நாம் வாசிப்போம். திருப்பாடல் 57:2. உன்னதரான கடவுளை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய இறைவனை, என் ஆண்டவரை, என் தேவனை, என் கர்த்தரிடத்திலே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே நாம் இறைவனிடத்திலே நோக்குகிற பொழுது எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமோஸ் ஆகமம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஆமோஸ் 5:4. இஸ்ரேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆமென். Praise the Lord. இஸ்ராயேல் வீட்டார் இன்னைக்கு நீங்களும் நானும் தான். ஆண்டவர் நமக்கு பாருங்க, வார்த்தையின் வழியாக தெய்வம் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்மை தேடுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொல்லி. எனவே இந்த ஆண்டவரை நாம் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் தாவீது சொல்றாரு, எப்பொழுதும் என் ஆண்டவரை என் கண் முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி திருப்பாடல் 16:8 சொல்லுகிறது. திருப்பாடல் 2ஆம் அதிகாரம் திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 28 நாம் வாசிப்போம். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. ஆமென். இந்த கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு வேளையில நாம் செபித்து கொண்டிருக்கிறோம். இந்த முதல் சாமத்தின் இறுதி நேரத்திலே நாம் செபித்து கொண்டிருக்கிறோம். நிறைவான மகிழ்ச்சியை தர அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். அடுத்தது திருப்பாடல் 37:4 வாசிப்போம். ஆண்டவர் மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஆண்டவரிடத்திலே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இறை செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். இறை செய்தி என்று சொன்னால் நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 23 27 முடிய வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 27 23 27 முடிய. எல்லாரும் காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். இயேசு அக்கரை சேர்ந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறையில் இருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியை யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை?
குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கு வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை 27 முடிய மட்டும் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி அப்படின்னு இருக்கும் பாருங்க. 26 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குற்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காற்றையும் கடலையும் அடக்கினார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வருகிற பொழுதெல்லாம், துன்பங்கள் வருகிற பொழுதெல்லாம், பிரச்சனைகள் வருகிற பொழுதெல்லாம், நோய்கள் வருகிற பொழுதெல்லாம், தனிமையிலே தவிக்கின்ற பொழுதும், ஆற்றுதல் இல்லாமல் புலம்புகிற பொழுதும் இந்த காற்றை அடக்க ஆண்டவருக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி நம்ம பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனவே நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பாடலை நாம் பாடுவோம். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிற கொந்தளிப்பை எல்லாம் அடக்க வேண்டும் சாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே, ஆண்டவரே, நாங்கள் நோயினால் அவதிப்படுகிறோம் சாமி, கடன்களால் அவதிப்படுகிறோம் அப்பா. பல நேரங்கள் எங்களால் ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு துன்பங்கள், துயரங்கள் வாட்டி வதைக்கிறது ஆண்டவரே. ஆண்டவர் வெளித்தோட்டத்தை பார்த்தால் எங்களுக்கு, ஆண்டவர் இவருக்கு என்ன குறைவு என்று சொல்லுவார்கள். அவர்களிடத்திலே நாங்கள் அலசி ஆராய்ந்து பேசுகிற பொழுது கண்ணீர் வடிக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படி எத்தனை மக்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே ஆண்டவர் என்ற ஜெபக்குழுவிலும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, துன்பம் வருகிற பொழுதெல்லாம் நாங்கள் சோர்ந்து விடாதபடி எங்களை காத்துரள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. எனவே கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமான நிலையிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அபகுக்காகமும் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, பெண்மான்களின் கால்களை போல நான் உங்களை வலுவாக்குவேன் என்று சொல்லி. யாரெல்லாம் மூட்டு வலியினால் பாதிக்கப்படுகிறார்களோ, இதோ அவர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தையை கொண்டு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே அப்பா, அவர்கள் எழுந்து நடக்க கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அல்சர் போன்ற வியாதிகள், உணவை உட்கொள்ள முடியாத நிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் இந்த வேளைகளை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் சாமி. விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது,
நாமே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லி. எனவே ஆண்டவரே, இப்பொழுது ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே வியாதியஸ்தர்களுக்காக, நோயாளிகளுக்காக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லா சுகவீனங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறே சுவாமி. மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 18 முடிய ஆண்டவரே, உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கிற பொழுது பின்வரும் அடையாளங்களை நீங்கள் செல்வீர்கள். நோயாளிகள் மீது கரங்களை வைக்கிற பொழுது அவர்கள் சுகமடைவார்கள் என்று சொல்லி. எனவே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே, உடைய திருக்கரங்களை ஒவ்வொரு சிரசின் மேல் வைப்பதாக வைத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா நோய்களும் அகன்று போய் விடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இயேசுவின் அக்கினி கோட்டைக்குள்ளாக, இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளாக உள்ளிருந்து எங்கள் ஜெபக்குழுவில் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன் உறைவிடத்தை நெருங்காது, ஏனெனில் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி உன் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டார். இயேசுவே, நீரே என் புகலிடம், நீரே என் அரண் நிறைவா, உம்மை நான் நம்பியுள்ளேன். அல்லேலூயா. எசாயா 40ஆம் அதிகாரம் 31 வாசிங்கம்மா. எசாயா 40:31. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறகை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார். நடந்து செல்வர், சோர்வடையார். ஆமென். நாம் ஆண்டவருடைய நம்பிக்கையாளர்களாக இருக்கிறோம். கழுகானது தன்னுடைய சட்டைகளை விரித்து எழும்பி பறக்கிற பொழுது அதுக்கு எவ்வாறு புதிய ஆற்றல் கிடைக்கிறதோ அதை போல நம்முடைய ஆண்டவர் புதிய ஆற்றலையும் புதிய வல்லமையும் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தின் மூலமாக தருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோனா ஆகமம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது. என்னன்னு வாசிங்க பார்க்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 9. யோனாஸ். அமித்தாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி. அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சீசுக்கு புறப்படவிருந்த ஒரு கப்பலை கண்டார். உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமுனின்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சீசுக்கு பயணப்பட்டார். போதும். அதாவது இதனுடைய சுத்தம் பாருங்க. யோனா ஆண்டவருடைய வார்த்தை மீறி செல்லுகிற பொழுது அங்கே ஒரு புயல் உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப கேக்குறாங்க, சீட்டு விழுந்து போகும்போது யோனாவினுடைய பெயர் விழுகிறது. அப்ப அந்த யோனா கூப்பிட்டுக்க, நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது யோனா சொல்றாரு, விண்ணையும் மண்ணையும் படைத்த விண்ணக கடவுளை வழிபாடு செய்யக்கூடியவன் நான் என்று சொல்லுகிறான். இப்ப நம்மெல்லாம் யாரு? விண்ணையும் மண்ணையும் படைத்த விண்ணக கடவுளை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 2. அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள், தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது ராஜ்யம் வருகிறது, உமது ஆட்சி வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. சாலமோன் ஞானம் 1ஆம் அதிகாரம்
7வது இறை வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகம் முழுவதும் கடவுளுடைய ஆவி நிரப்பப்பட்டிருக்கிறது, நம் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி. எனவே தூய ஆவியானவர் இந்த 8:30 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கக்கூடிய இந்த ஜெப வழிபாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் பதில் தந்த வண்ணம் இருக்கிறார் என்று சொல்லி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். குருடர்கள் பார்க்கவும், செவிடர்கள் நடக்கவும், முடவர்கள் நடக்கவும், செவிடர்கள் கேட்கவும், இப்படி வல்லமை மிக்க காரியங்களை நிச்சயமாக நம்முடைய குருப்பிலே செய்வார் என்று சொல்லி நாம் விசுவசிப்போம். நம்பிக்கை என்பது எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1 சொல்லுது, நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாத ஐயமற்ற ஒரு நிலை, அது கிடைக்கும் என்ற ஒரு மன உறுதி. எனவே ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். அழகு வாயினும் இடத்துல திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரத்துல பேதுரு வர்றாரு. அப்படி வருகிற பொழுது ஒரு முடவன் கேட்கும், அப்பா எனக்கு பிச்சை போடுங்கன்னு சொல்லி. அப்பா அவர் சொல்றாரு, என்னிடத்தில் பொன்னோ வெள்ளியோ இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் கணுக்கால் வலுப்பெற்று எழுந்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே ஆண்டவருடைய விசுவாசிகளைய நாம் ஆண்டவர் செய்த வல்லமையை காட்டிலும், வல்லமை மிக்க செயல்களை காட்டிலும் நாமும் செய்ய முடியும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு, பிலிப்பியர் 4:13 வாசுங்க. வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆமென். எனக்கு வலுவூட்டுகிறவருடைய துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே வலுவற்ற நிலைமையில ரோமருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26 சொல்லுகிறது, வலுவற்ற நிலைமையில் பரிசுத்த ஆவியானவர் துணை நிற்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வாசித்து நாம் நிறைவு செய்வோம். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கருத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லா கவலைகளையும் ஆண்டவர் மேல் விட்டு விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நற்செய்தியில் வாசித்தபடி எல்லா ஆண்டவருடைய எல்லா விதம் நம்முடைய எல்லா கொந்தளிப்பையும், சூறாவளியும், புயல்களையும் ஆண்டவர் அடக்குவார் என்று சொல்லி நாம் விசுவசிப்போம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூ.